வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான தானாரா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா யார் நீ அப்படின்றது தான் அர்த்தம். இது ஒரு பக்காவான காமெடி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மாதவன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவா இருப்பாரு. டிவில நிகழ்ச்சியில கலந்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இவர் போன் மூலியமா அந்த நிகழ்ச்சியில கனெக்ட் ஆகுறாரு. இப்ப ரீசெண்டா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்க போல, அதை பத்தி தான் இவர்கிட்ட கருத்து கேட்கறாங்க. இவருமே இவரோட கருத்து என்னன்றத சொல்றாரு. இவர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதனால இன்னொரு நாள் நான் தெளிவா இதை பத்தி பேசுறேன், இப்ப வேணான்ற மாதிரி சொல்றாரு. அந்த டிவி சேனலை சேர்ந்தவங்களா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஏர்போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. மாதவனோட கார் ஏர்போர்ட்டை நோக்கி போகுது பாத்தீங்களா, இதெல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர் கவனிக்கிறாரு. அப்படி கவனிச்ச ஆபீசர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை விட பெரிய ஆபீசருக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாரு. அந்த ஆபீசர் பேரு ஜேம்ஸ் அப்படின்றது. ஜேம்ஸும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. மாதவனை ஏர்போர்ட்டுக்கு போன மாதிரி தானே காமிச்சாங்க. ஆனா ஏர்போர்ட்டுக்கு போற மாதிரி பாவலா தான் பண்ணிருப்பாரு. அங்கிருந்து வண்டியை திருப்பி ஒரு ஹோட்டலுக்கு தான் இவர் வராரு. எதனால மாதவன் ஹோட்டலுக்கு வராருன்றது தெரியல. இந்த ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசிபியா இருக்காரு போல. இப்ப கமிஷனரா இவரை கூப்பிட்டு பேசுறாரு. ஆக்சுவலா ரீசன்ட் டைம்ல இந்த ட்ரக் கைமாத்துறது இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கிறதா கமிஷனர் சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க என்னதான் பண்ணிருக்கீங்க, எதுவுமே பண்ணல, சீக்கிரமா குற்றவாளிகளை பிடிக்கிற வழியை பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி ஜேம்ஸோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. எதுக்காக மாதவன் ரூம்க்கு வந்திருக்காருன்னு தெரியல. இப்ப ரூம்ல இருந்து ரெடி ஆகணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப வேகமா வேற ட்ரெஸ் போட்டு ரெடி ஆயிடுறாரு. யாரும் இவரை கவனிக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டுதான் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி திருட்டுத்தனமா போறாருன்றது நமக்கு தெரியல. இப்போ ஒரு ஹவுசிங் போர்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஒய்ஃப் பேரு பிரியா அப்படின்றது. ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு தான் சமைச்சிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் பேரு உன்னி அப்படின்றது. இவருமே கடவுள் கிட்ட வேண்டிட்டுலாம் இருக்காரு. எங்க சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வச்சிருக்கேன், கண்டிப்பா சாப்பிட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. கவலைப்படாத, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றத பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, போங்கன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அந்த பசங்களும் சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப உன்னியும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காரு. இவர் வளர்க்குற நாயே இவரை பார்த்து பயங்கரமா குலைச்சிட்டு இருக்கு. இவரும் பார்த்து பயந்துடுறாரு. இந்த நாய்க்கு என்ன பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பழகிருச்சுன்னா பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர்கிட்ட சொந்தமா பைக் இல்ல போல. ஒரு அண்ணன் கிட்ட பைக்கை தாங்கன்னு கேட்கிறாரு. அந்த அண்ணனும் தந்துடுறாரு. இவர் அந்த பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஆன்டியே இவரை மடக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த பொண்ணையும் பாக்குறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அம்மாவுக்கு தெரியாம முத்தம் கொடுக்குற மாதிரி பண்றாங்க. இவரை வெக்கப்பட்டுக்கிட்டே வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கோயில்ல போய் சாமி கும்பிட்டு போலான்னு நினைக்கிறாரு போல. இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து வேண்டிட்டுலாம் இருக்காரு. ஏன் இத்தனை வாட்டி வேண்டுறாருன்னு தெரியல. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் செருப்பு தான் போட்டு வந்திருப்பாரு. ஆனா போகும்போது வேற ஒருத்தரோட ஷூவை போட்டு போலாம் அப்படின்ற மாதிரி ஷூவை போட்டு போறாரு. இவர் திருடன்றது இப்பதான் நமக்கு லைட்டா தெரிய வருது. ஆல்பம் சாங்குக்கான ஷூட்டிங் ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு வந்து டைரக்டர் கிட்ட பேசுறாரு. இந்த ஆல்பம் சாங்கோட ப்ரொடியூசராவே மாதவன் தான் இருப்பாரு. ஸ்ரதா வந்தாச்சான்னு கேக்குறாரு. ஸ்ரதா மேடம் வந்துட்டாங்க, ரெடி ஆகுறதுக்கு போயிருக்காங்கன்னு டைரக்டர் சொல்றாரு. இப்ப ஸ்ரதான்றவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி நடிச்சது இல்ல, இந்த ஆல்பம் சாங்ல தான் முதல்ல நடிக்கிறாங்க போல. ஆக்சுவலா இவங்க மாடலிங் ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னே மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மாதவனும் ப்ரொடியூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இவங்களை கரெக்ட் பண்றதுக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. இப்ப ஷூட்டிங் நடக்குது. மாதவனும் உட்கார்ந்து இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஜீப்ல குடிபோதையில 2-3 பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு காரை லைட்டா இடிச்சுட்டு கண்டுக்காம இவனுங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கார்ல ஒரு லேடி தான் வராங்க போல. அவங்களுமே பிளாக் பண்ண மாதிரி வண்டியை நிறுத்திடுறாங்க. இவங்க பேரு மீரா அப்படின்றது. பெரிய அரசியல்வாதியோட பொண்ணா இருப்பாங்க. நீங்க பாட்டுக்கு இடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தெரியாம லைட்டா இடிச்சிட்டோம், பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவனுங்க சொல்றாங்க. அப்படிலாம் விட முடியாது, முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்பயே இவனுங்க பெருசா கண்டுக்காத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட மீரா இருக்காங்கல்ல, ஒரு ராடை வச்சு இவங்களோட கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் இருக்காங்கல்ல, மேடம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் மீராவை அனுப்பி வைக்கிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் உன்னி பாக்குறாரு. இந்த லேடி பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலியன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. ஸ்ட்ரதா இருக்காங்கல்ல, ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ள போயிடுறாங்க. யாராவது பாக்குறாங்களான்னு பாத்துக்கிட்டே மாதவனும் கேரவனுக்குள்ள வந்துட்டு இருக்காரு. இவருக்காக தான் ஸ்ட்ரதா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ப்ரொடியூசர் நீங்க வருவீங்கன்னு சொன்னாரு, பேலன்ஸ் காசை தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது சம்பள காசை கேக்குறாங்க.
இவருமே ஒரு கட்டை எடுத்து தந்துடுறாரு. அதுல பாதி தான் இருக்கு போல, மீதி பாதி எங்கன்னு கேக்குறாங்க. அதுவும் பாக்கெட்ல தான் இருக்குன்னு எடுக்கிறதுக்கு போறாரு. இல்ல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க கையை விட்டு எடுக்கிறாங்க. இவருமே அதை ரசிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவர் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசுவாரு. இவர் ஃப்ளோட் பண்றாருன்றது இவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்ப இவர் இருக்கார்ல, என் வீட்டுல யாருமே இல்ல, நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனியா கல்யாணம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயம் உன்னியை நமக்கு காட்டுறாங்க. உன்னி ஒரு கேமராவை கட் பண்ணிடுறாரு. ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்காக தான் வந்திருக்காரு. சோ இவர் திருடன்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருது. இவர் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாருல, இந்த வீடு தான் மாதவனோட வீடா இருக்கும். மாதவனை வெளியூருக்கு போயிட்டாருன்னு நினைச்சுதான் உன்னி வீட்டுக்குள்ள இறங்குறாரு. ஆனா மாதவனை இப்ப வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப நமக்கு உன்னியை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உன்னி இருக்காருல, எது கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. பார்த்தா சரக்கு இவரோட கண்ணுக்கு படுது. கொஞ்சம் சரக்கு அடிப்போன்ற மாதிரி இவரும் ரிலாக்ஸா உட்காந்து இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் சரக்கு அடிச்சவரு காசை தேடுவோன்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிக்கிறாரு. லாக்கர் எங்க இருக்குன்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இவர் கையில நிறைய கீஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அது மூலியமா அந்த லாக்கரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஓபனும் பண்ணிடுறாரு. கட்டுக்கட்டா நிறைய காசு இருக்கு. இவர் காசை எடுக்கிறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு டைரி வச்சிருக்காரு. அதை எடுத்து பாக்குறாரு. இவருக்கு 84,000 ரூபாய் தான் தேவைன்ற மாதிரி போட்டிருக்கு. அவ்வளவு எடுத்தா போதும்னு நினைக்கிறாரு. பொதுவா எல்லா காசையும் தானே எடுப்போம். ஆனா இவர் கரெக்டான அமௌண்ட் தான் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. 85,000 ரூபாய் எடுத்துறாரு. மீதி காசை நம்ம வச்சிடலான்ற மாதிரி இவர்கிட்ட இருக்க காசு எடுத்து வச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமான திருடனா இருக்காரு. இப்ப கதவை திரும்பி லாக் பண்ணிடுறாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் சரக்கு அடிச்சுட்டு போவோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த இடத்துல பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே சரக்கு அடிக்கிறாரு. சரி இங்கேயே சாப்பிட்டுருவோம், ஒய்ஃப் வேற சாப்பிட சொன்னாலேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதே இடத்துல உட்காந்து இவர் கூலா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்ன போன் அடிக்குது அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அந்த போன் ஒரு பேட்டர்ன்ல அடிக்குது. அதாவது லவ்வருக்கு கால் பண்ணும்போது ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி விட்டு விட்டு கால் அடிக்குது. இதனால இவருமே நம்ம ஒய்ஃபா இருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா போன் கிட்ட வந்து கால் அட்டன் பண்றாரு. எதிர பார்த்தா இவரோட ஒய்ஃப் தான் பேசுறாங்க. இவர் திருட்டு வேலை தான் பண்றாருன்றது ஒய்ஃபுக்கும் நல்லா தெரியும் போல. என்னங்க வேலை முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கால் பண்ணாதன்ட்டு, எதுக்காக நான் வேலை பார்க்க வர இடத்துக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஏங்க கோவப்படுறீங்க, அதான் வீட்டுல யாருமே கிடையாது இல்ல, நான் டெலிபோன் டைரக்டரிய பார்த்து தான் இந்த நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணிருக்கேன். சரி போன வேலை முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரெக்டா 84,000 ரூபாய் தான் எடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா அவ்வளவுதானே தேவை, அவ்வளவுதான் எடுத்தேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க இன்னும் கூட எடுக்கலாம்ல, ஒரு 3 லட்சம் 4 லட்சமாவது எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தப்பு, இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களாம் எப்பதான் மாற போறீங்களோ, உங்களை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாருங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த வீடு பெருசா இருக்கா, என்னென்ன பொருள்லாம் இருக்கு எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே வீட்டுல இருக்க பொருளை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஏதாவது ஒரு பொருளை தூக்கிட்டு வர முடியுமா பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் கார் வர சவுண்ட் கேக்குது. அந்த கார் இந்த வீட்டை நோக்கி தான் வருது. இத பார்த்து இவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப காலை கட் பண்ணிடுறாரு. வரது யாருன்னு தெரியல, அவங்க வரதுக்குள்ள எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸ்ரதா லக்கேஜ் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. லக்கேஜ் எல்லாம் உள்ள கொண்டு வந்துருங்கன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. எல்லாம் என்னோட நேரம்ன்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப கதவு கிட்ட இவர் வந்துடுறாரு. லாக் எங்க இருக்குன்னு பார்த்து தானே கீயை போடணும். ஆனா இவர் லாக்க பார்க்காம இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவர் தப்பா ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்கிறத இவங்க கவனிச்சிடுறாங்க. அங்க பார்த்து ஓபன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த இடத்த பார்த்து ஓபன் பண்றாரு. வெல்கம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற உன்னி செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. வீட்டை பாக்குற ஸ்ரதா இருக்காங்கல்ல, வீடு ரொம்ப பெருசா இருக்கு, எல்லா திங்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இரு நான் முகத்தை மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாதவனும் கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. மாதவன் இருக்காருல, உடம்புல சென்ட் அடிச்சுக்கிறாரு, வாயில எல்லாம் சென்ட் அடிச்சுக்கிறாரு. எப்படியாவது இவங்க கூட பேசி இன்னைக்கு ஒன்னா இருந்துடணும் அப்படின்ற மாதிரி மாதவன் யோசிக்கிறாரு. மாதவன் ஒய்ஃப் வெளியே போயிருப்பாங்க, அதனாலதான் இந்த டைமை யூஸ் பண்ணி இவங்களை வர வச்சிருக்காரு. இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. நம்ம பெட்ரூம்க்கு போலாமான்னு கேக்குறாரு. எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு, நம்ம இங்கேயே உட்காந்து பேசலாம், நான் என்ன பத்தி சொல்றேன்ற மாதிரி ஸ்ரதாவும் இவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உங்க சைல்ட்ஹுட் லைஃப பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்றாரு. ப்ளீஸ் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஏனம் தானம் தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல விருப்பமே இல்லாம சொல்றாரு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. நீங்க விருப்பமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் எதுக்காக என்ன வர வச்சீங்க, நான் கிளம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஐயோ கிளம்பாத, நான் என்னோட லைஃப பத்தி எல்லாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. கொஞ்சம் காமெடிலாம் சேர்த்துதான் லைஃப பத்தி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே சிரிச்சுக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா காமெடி பண்றாரு. போங்கன்ற மாதிரி லைட்டா தள்ளி விடுறாங்க. அவர் சொன்ன காமெடிக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சிரிக்கும் போது மேல கேட்டுட்டு இருக்க உன்னியும் சிரிச்சிடுறாரு. உன்னி சிரிக்கிற சவுண்டு இங்க இருக்க மாதவனுக்கு கேட்டுது. வேற யாரோ சிரிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
நான் தான் சிரிச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல உன்னை தவிர வேற யாரோ சிரிச்ச மாதிரி தெரிஞ்சது, வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் இல்லங்க, நான் தான் சிரிச்சேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலதான் இவரும் யாரும் இல்லன்னு நினைக்கிறாரு. இப்பயாவது ரூமுக்கு போலாமான்னு மாதவன் கேட்கிறாரு. முதல்ல மேல போய் சுத்தி பார்ப்போன்ற மாதிரி ஸ்ரதா சொல்றாங்க. எது மேல வர போறாங்களா அப்படின்ற மாதிரி உன்னி பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அவங்க வரதுக்குள்ள எங்கேயாவது ஒளியணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் எங்க ஒளிஞ்சிருக்காரோ யார வரையும் இவங்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் சரக்கெல்லாம் இருக்கும். இவர் இருக்கார்ல, அவங்களுக்கு சரக்கெல்லாம் ஊத்தி தராரு. இவங்க ஒரு இடத்துல நின்னு பேச மாட்டாங்க, அங்கேயும் இங்கேயும் நடந்துதான் பேசுறாங்க. மாதவன் இருக்கார்ல, அவங்க இங்க வரும்போது அந்த பக்கம் போறாரு, அந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் போறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி வா உனக்கு ஒரு ரூமை காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. இந்த டைம் உன்னியும் ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பார்த்தா கரெக்டா அவர் இந்த ரூமை தான் காட்டுறதுக்காக வர்றாரு. மாதவன் இருக்கார்ல, இவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. குளிக்கணும்னா குளிச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நீ போய் குளிச்சுட்டு வா, நான் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களும் கதவை சாத்திடுறாங்க. சி கதவை சாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே கண்ணாடி முன்னாடி வந்து இவங்களை பாத்துக்கிறாங்க. இப்ப ட்ரெஸ் எல்லாம் கலட்டலான்ற மாதிரி இந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காங்க. உன்னி இந்த விஷயத்தை எட்டி கவனிக்கிறாரு. பார்த்தவரை செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்களும் குளிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இப்ப குளிச்சவங்க புது ட்ரெஸ்ஸை போட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்க்கவே செம்ம ஆட்டா இருக்காங்க. இவங்களோட பர்த்டேன்ற மாதிரி ஏற்கனவே இவருக்கு தெரியும். அதனால கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. என் ஹஸ்பண்ட் இன்னும் விஷ் கூட பண்ணல, ஆனா நீங்க கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் ஸ்ரதா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கேக் எல்லாம் வெட்டி பர்த்டேவை கொண்டாடுறாங்க. இதெல்லாம் உன்னி தள்ளி இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரதாவும் டான்ஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் சொல்லி தரேன், கண்ணை மட்டும் பாருங்க, நான் ஆட வைக்கிறேன்ற மாதிரி இவங்க ஆடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிற விஷயத்தெல்லாம் உன்னி கவனிச்சிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி உன்னியும் டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. மாதவன் வீட்டுல பியானோ இருக்கும். அந்த பியானோவை இவங்க வாசிக்கிறாங்க. அப்படி வாசிச்சுட்டு இருக்கும் போது கூட ஒரு பாட்டியும் பாடிட்டு இருக்காங்க. அது ஒரு சினிமா பாட்டா தான் இருக்கும். கேட்டுட்டு இருக்க உன்னி இருக்கார்ல, ஒரு வேகத்துல இவரும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாரு. இவர் பாடுற சவுண்ட் இங்க இருக்க மாதவனுக்கு கேட்டுது. கண்டிப்பா இந்த இடத்துல வேற யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யார் இருக்கா, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலன்ற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா இங்க எவனோ இருக்கான்ற மாதிரி இவர் கண்ணெல்லாம் எடுத்துட்டாரு. யாரா வீட்டுக்குள்ள இருக்கா, ஒழுங்கா வந்துருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. உன்னி சத்தம் காட்டாம ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுல இருக்க போன் அடிக்குது. ஸ்ரதாவும் போன் கால் வருது, எடுக்குவான்ற மாதிரி கேக்குறாங்க. அவசரப்பட்டு எடுத்துறத, என் ஒய்ஃப் தான் கால் பண்ண வாய்ப்பு இருக்கு, நான் கால் எடுத்துட்டேன்னா வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சிடும், பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நம்ம ஒய்ஃப் கால் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பயப்படுறாரு. உண்மையில இவரோட ஒய்ஃப் தான் கால் பண்ணிருப்பாங்க. ஸ்ரதா யாருமே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, சரி நம்ம தான் கற்பனை பண்ணிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி மாதவனும் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. அவங்களுமே ரொம்ப ஜாலியா தான் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. திரும்பி போன் அடிக்குது. திரும்பி நம்ம ஒய்ஃப் தான் கால் பண்றா போல அப்படின்ற மாதிரி உன்னி யோசிக்கிறது. வேற யாராவது கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மாதவனும் காலை எடுக்கலாம்னு நினைக்கிறது. உன்னியோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்னங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நம்ம ஒய்ஃப் தான் கால் பண்ணிருக்கா போல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மாதவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப காலை சட்டுன்னு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டாலும் என்னோட ஒய்ஃப்க்கு டவுட் வரும், நம்ம ஹஸ்பண்ட் எடுத்துட்டு எதனால பேசலன்னு யோசிப்பா, கிளம்பி வந்துருவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது கிளம்பி வந்துருவாங்களா, அவங்க வரும்போது நான் இருந்தா பிரச்சனை ஆயிடுமே, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரிலாம் ஸ்ரதா சொல்றாங்க. அப்படிலாம் பண்ணாத, நான் என்னோட ஒய்ஃப்க்கு திரும்பி கால் பண்ணி பேசுறேன், நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன்றத அவகிட்ட சொல்றேன், அவ வரமாட்டா, நீ ரிலாக்ஸா இருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃபுக்கு இவரே கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள போன் திரும்பி அடிக்குது. ஒய்ஃபா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவரும் அட்டன் பண்றாரு. அப்பதான் பேசுறது இவரோட ஒய்ஃப் இல்லன்னு தெரிய வருது. பேசிட்டு இருக்கும் போதே எதுக்குங்க காலை கட் பண்ணீங்க, திருட போனீங்களா, திருடிட்டு வந்தீங்களான்னு இருக்க வேண்டியது தானே, ஏன் இவ்வளவு லேட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்திருக்கான்றது மாதவனுக்கு தெரிஞ்சிருது. உன் புருஷன் திருடுறதுக்காக என் வீட்டுக்கு வந்திருக்கானா, அவனை விட மாட்டேன்ற மாதிரி மாதவனை கோவமா பேசுறாரு. எது மாதவன் சாரா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒய்ஃப் ஷாக் ஆகுறாங்க. மாதவன் தான் பேசுறேன், உன் புருஷனை விட மாட்டேன், ஒன்னிய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. நீ இங்கேதான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒழுங்கா வெளியே வாடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் 10 எண்டதுக்குள்ள வெளியே வான்ற மாதிரி ஒவ்வொரு நம்பரா என்றாரு. ஆனா அவன் வர மாதிரியே தெரியல, அவன் மறைஞ்சிருந்து நம்மள அட்டாக் பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி மாதவன் பயப்படுறாரு. இப்ப மாதவன் பயந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி வந்துட்டு இருக்காரு. அப்படி பின்னாடி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தான் உன்னி ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. இப்ப உன்னியும் பார்த்து பயந்து வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இவருமே நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி உன்னிய துரத்திட்டு இருக்காரு. உன்னி தப்பிச்சு ஓடுறதுக்காக கதவை திறந்து வெளியே வந்துடுறாரு. கதவுக்கு பக்கத்திலே ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இவர் பேலன்ஸ் பண்ண முடியாம ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துடுறாரு. எந்திரிச்சு வெளியே வான்ற மாதிரிலாம் மாதவன் மிரட்டுறாரு. இவருமே பயந்துகிட்டே எந்திரிச்சு வெளியே வந்துடுறாரு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு.
ஏண்டா என் வீட்டுல வந்து திருடிட்டு நீ பாட்டுக்கு போயிடுவியா, என்னென்ன திருடின ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் 83,000 ரூபாய் திருடினேன், அதை கூட தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது என்ன 83,000 ரூபாய் கணக்குன்ற மாதிரி மாதவன் கேக்குறாரு. என் ஒய்ஃப் ஆபரேஷன்லாம் சேர்த்து 83,000 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டது, அதை மட்டும் திருடினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். 83,000 ரூபாய் மட்டும் திருடி இருக்காங்க, இவன் உண்மையிலேயே நல்ல திருடனா தான் இருக்கான், விட்டுலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரதா சொல்றாங்க. ஆனா மாதவன் ஏத்துக்க மாட்டாரு, இவனை விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கேப் கிடைக்குது, அதனால உன்னையும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாரு. ஏண்டா தப்பிச்சு ஓடவா பாக்குற, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவர் திரும்பி லாக் பண்ணிட்டாரு. அப்ப திரும்பி போன் கால் வருது. என் ஒய்ஃபா தான் இருக்கும், அவ வேற நிறை மாத கர்ப்பிணியா இருக்கான்ற மாதிரி இவரே காலை வந்து எடுக்கிறாரு. ஒய்ஃப் தான் எதிர பேசுறாங்க. எங்க என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கால் பண்ணாதான் சொன்னேன், அதை மீறி கால் பண்ணல, அதனால தான் இங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. சரி என் ஹஸ்பண்டை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி இவரே இந்த இடத்துல காலை கட் பண்ணிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா திருடின எல்லாத்தையும் எடுத்து தான்ற மாதிரி கேட்கறாரு. அதான் சொன்னல அந்த காசை நான் எடுத்து தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவனும் சொல்றான். இப்ப பேக்ல இருந்து அந்த காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்கான். கரெக்டா 83,000 ரூபாய் தான் எடுத்து தரான். பொய் சொல்லாதரா, எடுத்த எல்லாத்தையும் எடுத்து தான்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சார் உண்மையில நான் இவ்வளவு காசு தான் எடுத்தேன், வேணா டைரிய பாருங்கன்ற மாதிரி இவன் எழுதி வச்சிருக்க கணக்கெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். உங்க ரெண்டு பேரோட அஃபேரை சொல்லிடுவேன் தானே நீங்க பயப்படுறீங்க, உங்க ரெண்டு பேரோட அஃபேரை பத்தி நான் வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்க இந்த ஸ்ரதா டென்ஷன் ஆயிடுறாங்க. எது எங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபேர் போதா, நாங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ், கேஷுவலா ட்ரிங்க் பண்றதுக்காக தான் வந்தோம், எங்களுக்குள்ள அஃபேர் போதுன்னு உனக்கு யாரா சொன்னா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரதா கோவப்படுறாங்க. அப்ப அஃபேர் இல்லையா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா கோவத்துல ஸ்ரதா கன் எடுத்துலாம் காட்டுறாங்க. இவன் தப்பிச்சு ஓடுறான். இவங்களுமே ஷூட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாங்க. தெரியாம தான் ஷூட் பண்ணுவாங்க. குண்டு சோஃபால தான் படுது. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா தப்பிச்சிடுறாங்க. ஸ்ரதா முதல்ல கன்னை என்கிட்ட கூடுன்ற மாதிரி மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, பக்கத்துல வந்து இவங்க கையில இருந்து கன்னை பிடிங்கிடுறாரு. அவன் வெறும் 83,000 ரூபாய் தான் எடுத்ததா சொல்றான்ல, அந்த காசை அவங்கிட்டயே தந்துருங்க, உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டா நமக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே அந்த மாதிரி தான் யோசிக்கிறாரு. அந்த 83,000 ரூபாய் அவங்கிட்டயே தந்துடுறாரு. நீ இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்றாரு. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. என் ஒய்ஃப் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் உன்னி சொல்லிட்டு இருக்கான். யாருன்ற மாதிரி இவர் கண் வச்சு பாக்குறாரு. பார்த்தா இந்த மாதவனோட ஒய்ஃப் தான் வந்திருக்காங்க. நமக்கு மீரான்னு ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் மாதவனோட ஒய்ஃப் போல. ஒய்ஃப்னு தெரிஞ்சோன்னா மாதவனும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஸ்ரதாவும் பயத்துல மயக்கமே போட்டுறாங்க. மாதவன் எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கணும்னு யோசிக்கிறாரு. நீ என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கணும், நீங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது இவனுக்கு நான் ஒய்ஃபா நடிக்கணுமா, என்னாலாம் முடியாதுன்ற மாதிரி ஸ்ரதா சொல்றாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸ்ரதாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஒய்ஃப் வேற காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால இவருமே கதவு கிட்ட வந்து கதவை ஓபன் பண்ணிடுறாரு. ஒய்ஃபுமே கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பேசிட்டு இருந்தேன், அதனால தான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் ஏற இறங்க இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யாருன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ராமமூர்த்தின்னு ஒருத்தரை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சார் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராமமூர்த்தியா, அப்படி யாரை பத்தியும் என்கிட்ட சொன்னது இல்லையன்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லிருப்போமா, நீ தான் மறந்துருப்ப அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. டெல்லி பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் சார் வேற லெவலு. நான் டெல்லிக்கு போலான்னு நினைச்சேன்ல, ஆனா சாரை ஏர்போர்ட்ல வச்சே பார்த்துட்டேன், அதனால தான் சாரை கையோட வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இவங்க மிஸ்ஸஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸோட பேர் என்னன்ற மாதிரி இந்த இடத்துல மீரா கேக்குறாங்க. ரெண்டு பேரும் வேற வேற பேரை சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, ரெண்டு பேருமே சொல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருக்காருல்ல லீலாமணின்ற மாதிரி சொல்றாரு. அந்த காலத்து பேர் மாதிரி இருக்குன்ற மாதிரி மீரா சொல்றாங்க. இப்ப மீராவும் இவங்க ரெண்டு பேர்கிட்ட சகஜமாலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் மீரா இருக்காங்கல்ல, அங்க இருக்க கேக்க பாக்குறாங்க. அதுல ஸ்ரதான்ற மாதிரி போட்டிருக்கு. ஸ்ரதா யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரொம்ப பழைய பேரா இருக்குன்னு நீ சொன்னல, சாரும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருக்காரு, அதனால தான் வீட்டுல இருக்கும் போது ஒய்ஃபை ஸ்ரதான்னு கூப்பிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் மாதவன் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அவங்க பேசுறதுக்கு பதிலா நம்ம ஹஸ்பண்ட் பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் லைட்டா சந்தேகப்படுறாங்க. ஒய்ஃப் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான்றது ஹஸ்பண்டுக்கு புரியுது. நான் இவங்க ரெண்டு பேரையும் ரூம்ல ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு விடுறேன், அதுக்கப்புறம் கேக்க வெட்டலான்னு கூட்டு போறாரு. இப்ப வீட்டுல இருக்க போன் அடிக்குது. உன்னியோட ஒய்ஃப் பேசதானே அதிக வாய்ப்பு இருக்கு, அதனால காலை எடுத்துறத. சாருக்கு டெல்லியில இருந்து ஒரு போன் கால் வர வேண்டி இருந்தது, அந்த காலை இருக்கதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மாதவன் வேகமா கீழே ஓடி வந்துடுறாரு. உன்னியோட ஒய்ஃப் தான் எதிர பேசுறாங்க. இவர் இருக்கார்ல, சார் உங்களுக்கு தான் கால்ன்ற மாதிரி ராமமூர்த்தி கிட்ட தந்துடுறாரு, அதாவது உன்னி கிட்ட தந்துடுறாரு. உன்னியோ ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி பேச முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் மலுப்பலா தான் பேசிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனையா, நான் வரவான்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி முத்தம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இவருமே இந்த இடத்துல முத்தம் கொடுத்துடுறாரு. ஒய்ஃப் இங்க இருக்கும் போது யாருக்கு முத்தம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. போன்ல என்னோட தம்பி பொண்ணு தான் குட் நைட் கிஸ் வாங்காம தூங்க மாட்டா, அதனால தான் கொடுத்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் முக்கியமான கால்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி மீரா டவுட்டா கேக்குறாங்க. அந்த கால் இதுக்கப்புறம் தான் வரும் போல, இப்ப வந்தது அந்த கால் இல்லன்ற மாதிரிலாம் இவர் சமாளிக்கிறாரு.
என்னென்னமோ சொல்லி ஒய்ஃபை சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த சைடு உன்னியோட ஒய்ஃப் பிரியாவை நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமோன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அண்ணன் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ராமமூர்த்தி சார் இங்கதான் தங்க போறாரு அப்படின்ற மாதிரி மாதவன் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களை தங்க வைக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஸ்டார்டிங்ல காமிச்ச ஜேம்ஸ்ன்ற போலீஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த போலீஸ் இருக்கார்ல, மாதவன் வீட்டுக்கு தான் கால் பண்ணிட்டாரு. ஒய்ஃப் தான் அந்த காலை எடுக்கிறாங்க. இவங்க பேசிக்கும் போது தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்டார்டிங் மாதவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரா இல்லையான்னு ஜேம்ஸ் செக் பண்ணார்ல, அதுக்கு காரணம் ஒய்ஃப் சொல்லி தான் செக் பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் வெளியே போற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜேம்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் திரும்பி வந்திருப்பாங்க. அது இப்ப நாசமா போயிடுச்சு இல்ல. நீங்க நைட்டு நேரம் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் வாங்க, கொஞ்ச நேரம் பேசலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஜேம்ஸுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஒய்ஃப் சேர்ந்து கேக் வெட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மாதவன் இருக்கார்ல, சீக்கிரமா நீங்க ரெண்டு பேருமே ரெடி ஆகி கீழே வாங்க, அவளை சமாளிச்சு படுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேருமே கேக்க வெட்டுறதுக்காக கீழே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. இதுதான் சான்ஸ்ன்ற மாதிரி உன்னி இருக்கார்ல, இவங்களுக்கு முத்தம் கொடுத்துடுறாரு. மீரா இருக்காங்கல்ல, நீங்களும் ஹஸ்பண்டுக்கு முத்தம் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல பரவாயில்லன்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அட கொடுங்க அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவங்க இருக்காங்கல்ல, உன்னிக்கு முத்தம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இத பாக்குற மாதவனுக்கு பயங்கர கோபம் வந்துட்டு இருக்கு. இப்ப சோஃபால உட்கார போலான்னு பார்த்தா அந்த இடத்துல கன் ஷாட் நடந்திருக்கிறது ஒய்ஃப்க்கு தெரிய வருது. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. கன்னை தொடைக்கும் போது ஏடகடமா ஷூட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சமாளிக்கிறாரு. அந்த இடத்துல போய் உட்காரலான்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப 4 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மீரா இருக்காங்கல்ல, உங்க மேரேஜ் எப்படி லவ் மேரேஜான்னு கேக்குறாங்க. இவர் ஆமான்னு சொல்லிட்டாரு. அப்போ உங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் மீரா கேக்குறாங்க. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி தோன்ற விஷயத்த சொல்லுவோன்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃப் சூப்பரா பாடுவா, அவ பாடும் போதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தேன், பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. லீலாமணி அப்ப நீங்க நல்லா பாடுவீங்களா, ஒரு பாட்டு பாடி காட்டுங்கன்ற மாதிரி மீரா கேக்குறாங்க. வேற வழி இல்லாம ஸ்ரதா இருக்காங்கல்ல, இந்த இடத்துல பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடிட்டு இருக்கும் போது டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இப்ப உன்னியும் கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உன்னி க்ளோஸா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது மாதவனுக்கு சுத்தமா பிடிக்கல. மாதவனும் டான்ஸ் ஆடுற மாதிரி அவரை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்ப 4 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே மாதவன் இருக்காரு பாத்தீங்களா, உன்னிய வெளியே கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக அவளை உரசி உரசி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. உங்க ஒய்ஃபை நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ண, சரி விருப்பம் இல்லைன்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரிலாம் உன்னிய சொல்லிட்டாரு. நீ கிளம்பி என்ன மாட்ட வைக்க போறியா, ஒழுங்கு மரியாதையா உள்ள வான்ற மாதிரி இவரும் திரும்பி உன்னிய உள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மீரா இருக்காங்கல்ல, உங்களுக்கும் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் மேட்சே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி ஸ்ரதா கேக்குறாங்க. இல்ல நீங்க ரொம்ப ஹைட்டா இருக்கீங்க, அவர் குள்ளமா இருக்காரு, அதை வச்சுதான் சொல்றேன். எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கூட மேட்சிங்கே சரியில்லை. எப்ப பாரு எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். நான் சொல்றதை அவர் காது கொடுத்தே கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 2 பேருக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு போல. இப்ப ஸ்ரதா பயங்கரமா குடிச்சிருக்காங்கல்ல, மனசுல இருந்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் கூட சுத்தமா செட் ஆகாது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாரு, என்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது உண்மைய மனசுல வச்சு சொல்ல, உண்மையான ஹஸ்பண்ட மனசுல வச்சு சொல்றாங்க. இவங்க போதையில ஓவரா பேசிட்டு இருக்காங்க. இத கவனிக்கிற இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ரூம்ல கூட்டு போய் படுக்க வைக்கலான்ற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவர் கூட்டு போய்ப்பாரு, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. இல்ல இல்ல பேலன்ஸுக்கு நானும் போறேன்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் மாதவன் ரொம்ப ஆசைப்பட்டு தான் கூட்டு வந்திருப்பாரு. எதுவுமே நடக்கல, அதை நினைச்சு கோவப்படுறாரு. நான் போனதுக்கு அப்புறம் ஏதாவது வேலையை காமிச்ச தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் உன்னி கிட்ட சொல்லிட்டு போறாரு. உன்னியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க போதையில படுத்துட்டு இருக்காங்க. உன்னி இருக்காருல, கொஞ்சம் தள்ளி இருக்க சோஃபால அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. மீரா பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட படுத்துறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஜேம்ஸ காட்டுறாங்க. ஜேம்ஸ் இருக்காருல, இவங்க வீட்டு வாசல் கிட்ட வந்துடுறாரு. இப்ப ஜீப்பை விட்டு இறங்கி உள்ள போயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிரியாவை காட்டுறாங்க. இந்த இடத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் மீரா இருக்காங்கல்ல, கண் முழிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாம சைலண்டா இங்க இருந்து கிளம்புறாங்க. பாத்ரூம்ல இருக்க மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. அதே சமயம் ஜேம்ஸ்க்கு கால் பண்ணி நான் பின் கதவை திறந்து வச்சிருக்கேன், வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஜேம்ஸும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. உன்னி நடிக்கிறதுக்காக தான் ஸ்ரதாவை டச் பண்ணிருப்பாரு, மத்தபடி தப்பான இன்டென்ஷன் உன்னிக்கு இருக்காது. இப்ப உன்னி முடிக்கும் போது ஸ்ரதா உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. நீங்க தூங்கலியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. உன்னி நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவன்ற மாதிரி சொல்றாங்க. உன் ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணின்னு வேற சொல்ற, நீ உடனே கிளம்பு, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசிக்கிறேன், இந்த காசை வச்சுக்கோன்னு எக்ஸ்ட்ராவா காசு தராங்க. இல்ல மேடம், நான் சொன்ன மாதிரியே எனக்கு 83,000 ரூபாய் தான் தேவை, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ ஓகே, இதை மட்டும் உன் ஒய்ஃப் கிட்ட தான்ற மாதிரி ஒரு கிஃப்ட தராங்க. இவருமே உங்களுக்கு நன்றி எல்லாம் சொல்றாரு. இவரோட ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஜேம்ஸ் ட்ரக் கேஸ் எல்லாம் முடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நைட்டு நிறைய இவங்களை பாக்குறதுக்காக வந்துருவாரு. இப்ப சந்தோஷமா இவங்களை கட்டி பிடிக்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இந்த சமயம் தான் உன்னி இருக்காருல, யாரும் இருக்க மாட்டாங்க கிளம்பிடலான்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்தவர் தெரியாதனமா இவங்க மேல இடிச்சிடுறாரு. இப்ப ஜேம்ஸ் இருக்காருல, இவரை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. நீ என்னடா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவர் திருடன்றது ஜேம்ஸ்க்கு தெரியும் போல, அதனாலதான் இப்படி கேட்கிறாரு. ஆனா இந்த மீரா இருக்காங்கல்ல, சார் நீங்க என்ன பண்றீங்க, நாங்க 2 பேர் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவன் சார்னு கூப்பிடுறா, அப்ப இவன் வேற யாரோவான்ற மாதிரி ஜேம்ஸே யோசிக்கிறாரு. நீங்க பார்த்த விஷயத்தை என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதீங்கன்ற மாதிரி மீரா கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காங்க. நீயும் கால்ல விழு அப்படின்ற மாதிரி ஜேம்ஸையும் விழ வைக்கிறாங்க. இப்ப ஜேம்ஸும் கால்ல விழுந்து கெஞ்சிட்டுலாம் இருக்காரு. இப்பதான் ஹஸ்பண்ட் ஆனா மாதவன் கண்முழிக்கிறாரு. ஒய்ஃப் பாத்ரூம்ல இருக்காங்க போல. இந்த சமயம் அவர் ரூமுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ரூமுக்கு வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கிளம்பிட்டு இருக்காங்க. எங்க கிளம்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த டிராமாவை பண்ண முடியாது, அவனை போக சொல்லிட்டேன், இப்ப நானும் போக போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவசரப்பட்டு போகாத, என் ஒய்ஃப் என்ன பண்றான்னு பாத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி இவரும் வெளியே வராரு. பார்த்ததை வெளியே சொன்ன அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் ஜேம்ஸ் மிரட்டிட்டு இருக்காரு. நான் சொல்லலாம் மாட்டேன்ற மாதிரி உன்னியும் பயந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மிரட்டாதீங்க, அவர் சொல்லிட போறாரு, நம்ம காசு வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீரா சொல்றாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, வச்சிருக்க நிறைய காசெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த காசை வச்சுக்கோங்க, பார்த்ததை வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் இருக்காருல, சத்தம் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே பயந்த மாதிரி நிக்கிறாங்க. வந்த ஹஸ்பண்ட் இது யாருன்ற மாதிரி ஜேம்ஸ பார்த்து கேக்குறாரு. மீரா இருக்காங்கல்ல, இது ராமமூர்த்தி சாரோட கசின், உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. ஓஹோ கசினா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுக்கிறாரு. இப்ப உன்னி ஷோல்டர்ல கைய போடுறாரு. இவன் யாரா, உன் கூட்டு களவாணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப உன்னிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. உன்னியும் ஜேம்ஸும் இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள ஸ்ரதா இருக்காங்கல்ல, கீழே இறங்கி வந்துடுறாங்க. இப்ப இங்க இருக்க ஜேம்ஸ பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஜேம்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் பதிலுக்கு கேக்குறாரு. இப்பதான் இவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது நமக்கு தெரிய வருது. ஆனா வீட்டுல இருக்கவங்களுக்கு இன்னும் குழப்பமா தான் இருக்கு. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பழக்கம்னு யோசிக்கிறாங்க. போக போக தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வீட்டுல இருக்கவங்களுக்கும் தெரிய வருது. 4 பேருமே மாத்தி ஒருத்தர் சீட் பண்ணிருக்காங்கன்றது இப்பதான் இவங்க 4 பேருக்குமே தெரிய வருது. இவங்க 4 பேருமே அவங்க பார்ட்னர் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. எதுக்காக சீட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பேசுறத நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜேம்ஸ் சொல்றாரு. கதவை திறந்து பார்த்தா ஜேம்ஸோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க. ஒரு மேடம் தான் வந்திருக்காங்கன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. சரி உள்ள அனுப்புன்ற மாதிரி ஜேம்ஸ் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல பிரியா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நாயை கூட்டிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நீ எதுக்கு வந்தன்னு உன்னி கேக்குறாரு. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயத்துல தான் வந்தன்ற மாதிரி சொல்றாங்க. வீட பார்த்தவங்க சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னிக்கு அஃபேரை பத்தி தெரிஞ்சிருச்சு, ஆனா பிரியாக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி இவங்க 4 பேருமே நினைக்கிறாங்க. பிரியா சும்மா இல்லாம நிறைய கேள்வி கேட்கறாங்க. இவங்க எல்லாருமே பதில் சொல்றேன்னு வளர்றாங்கல்ல, இவங்க 4 பேருக்குள்ளயும் தப்பா ஏதோ நடந்துட்டு இருக்குன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஃபேமிலியை சேர்ந்தவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. நீ பார்த்த விஷயத்த வெளியே சொல்லாத, எவ்வளவு காசு வேணுமோ நாங்க தரோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி எவ்வளவு காசு தருவீங்கன்னு பிரியா கேக்குறா. இவங்களுமே இருக்கிற காசெல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்ப பிரியாக்கு நிறைய காசு கிடைச்சிருது. எங்க நிறைய காசு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபை கூட்டிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பிரியாக்கு பிரசவ வலி வந்துருது. இப்ப பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற அந்த 4 பேர் இருக்காங்கல்ல, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இவங்க 4 பேரோட ரிலேஷன்ஷிப்லயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப குழந்தை பிறந்துருச்சுல, அதை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு. என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேக்குறாங்க. இவருமே லீலாமணின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது பொய்யா ஒரு பேரை வச்சார்ல, அதை உண்மையா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. நீ மட்டும் வீட்டுக்கு திருட வரலனா எங்களை நாங்களே ஏமாத்திட்டு இருந்திருப்போம். நல்ல வேலை நீ திருட வந்தது ஒரு விதத்துல நல்லதா தான் போயிடுச்சுன்ற மாதிரி இவங்க 4 பேருமே சொல்லிட்டாங்க. குரூப் போட்டோ எடுத்துக்கலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.